அது சும்மா ஒரு ஐ தொடைப்பு தான், ஜஸ்ட் ஃபார் ஃபேக் தான் சார். அது வந்து இன்னைக்கு ராதாரவியோட கேஸ் வந்து 23rd கோர்ட் சைதாப்பேட்ல வந்துச்சு சார். இன்னைக்கு வந்துச்சு. நான் கார்ல இயரிங்க்கு போயிருந்தேன், அதனால தான் இங்க காலைல என்னால வர முடியல. உள்ள என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. சோ நான் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்தேன். யூடியூப்ல வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால கோர்ட்ல வந்து போலீஸ் வந்து இன்னொரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணவே இல்ல. சைதாப்பேட் 23rd கோர்ட்ல வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதே தெரியாது அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட சொல்லிருக்காங்க. சைதாப்பேட் கோர்ட்ல நாங்க வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கோம் சார், டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கோம், செட் அசைட் போட்டிருக்கோம் சார். உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேன் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு விளக்கம் என்கிட்ட இருக்கு, வித் ப்ரூஃபோட நான் தரேன் சார். பட் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. எப்ப வரணும் எங்க வரணும் சொல்லுங்க, என்னோட ப்ரூஃப்ஸோட நான் வரேன் சார், தரேன் சார். சொல்லப்பட்ட புகார்கள் அத்தனையுமே பொய். ஆமா சார், அவங்க சொன்னது பொய் தான் சார். நீங்க வச்சிருக்க குற்றச்சாட்டுகள், நீங்க சொல்லிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ப்ரூஃப் இல்லாம பேசுறாங்க, பொய் குற்றச்சாட்டு தான் என்கிட்ட இருக்கு சார். நான் கொடுக்கிறேன், எப்ப வரணும் சொல்லுங்க, பிரஸ் மீட் எப்ப வரணும் சொல்லுங்க, நான் வந்து எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்றேன் சார். இல்ல இன்னொரு விஷயங்கள் வந்து மீட்டிங்ல வந்து உங்களை தாக்குறாங்க, ஒரு புகார் வச்சதா சொன்னாங்க. அதுல வந்து நீங்க மீட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க போலீஸ் சைடுல கிளியரா கொடுத்துட்டாங்க. அவங்க உங்களை தாக்கல, துன்புறுத்தல் செய்யல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. கிளியரா நாங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சார், ரீஓபன் பண்ணிட்டாங்க சார். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நான் போட்டு R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க. போலீஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உண்மைதான், இல்லன்னு சொல்லல. போலீஸ் சொல்றத கோர்ட் கேட்கணுமா, கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கணுமா? அப்படி கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கலனா யூனிஃபார்ம் கண்டறது கண்டருல ஆர்டர் மதிக்காம எடுக்க சொல்லுங்க, நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவேன். இல்ல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி கொடுத்ததா சொல்லிருந்தீங்க. ஆமா சார், அவங்க கிளியரா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யூனியன் சார்ல கிளியரா சொல்றாங்க, நாங்க எடிட் பண்ணி கொடுக்கல. அப்படி எடிட் பண்ணி கொடுத்தா அந்த ஃபுட்டேஜை எப்படி நான் சப்மிட் பண்றேன் அந்த ஃபுட்டேஜ் RTI போட்டு நான் வாங்கிட்டேன். இந்த சைடுல என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்கு? இப்ப எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார், எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரா ஃபுட்டேஜ் கொடுக்கல சார். நான் திரும்பவும் சொல்றேன் சார், உங்க மீடியா பீப்பிள் அனைவருக்கும் தெரியும் ஒரு ரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, கரெக்ட்டுங்களா? அத நான் கொடுக்கறேன், ஜம்ப் ஆகுது. நம்ம நான் உட்கார்ந்து மீடியா மேரேஜ் வீடியோ ஆல்பம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 2020ல கொடுத்த புகாருக்கு திரும்ப இப்ப ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? 2020ல நான் என்ன புகார் சார் கொடுத்தேன்? இப்ப அந்த குற்றச்சாட்டு வச்சீங்க, சாட்சி என்பவர் மீது வச்சீங்க அப்படின்னு ஒண்ணு, யூனியன்ல இருக்கவங்க என்ன தாக்குனாங்க, என்ன ஆபாசமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த கேஸே முடிஞ்சிருச்சு. திடீர்னு ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். வாயிலே வட சொன்னா சுட்டா எப்படி சார்? என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார், ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வாயில சொன்னா கோர்ட் நம்புமா? ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு, நான் தரேன். எப்ப தரணும், எப்ப பிரஸ் மீட் சொல்லுங்க, நான் வரேன். நான் ரெடி, மீட்டிங்க்கு வரலாம். நான் ரெடி வரதுக்கு. பார்க்கலாம், டிபேட் கூட அவங்க வர சொல்லுங்க சார். ஐ அம் ரெடி ஃபார் தி டிபேட். மேம் நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க, சாஜி அப்படின்ற ஒரு மீட்டிங்க்கு வந்தாரு. ஆனா கம்ப்ளைன்ட் கொடுத்த நீங்க வரல அப்படின்றாங்க. எதனால வரல சார்? அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார். அவர் வந்து எதுமே ஃபுல் ஃப்ளெஷ்டா சொல்ல மாட்டாரு, ஓகேங்களா? திருப்பதி போங்க, மொட்டை போட்டுப்பாரு அப்படின்னு தான் சொல்வார் அவர் வந்து. ஓகே, நான் அந்த மெயில்ல கிளியரா போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, என்னோட அட்வொகேட் சாரோட தான் நான் உள்ள வருவேன்னு சொன்னேன் சார். எனக்கு உள்ள என்டர் ஆனதுல இருந்து ரா ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்னேன் சார், நான் வெளிய போற வரைக்கும். தேர்ட், மூணாவது வந்து ICC கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் நானு. ஓகே, இதெல்லாம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணல சார். பண்ணாம படிச்சாங்களா இல்லையான்னு ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து உங்க கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு கிட்ட இருந்து என்கிட்ட ரிப்ளை வருது சார். ஐ ஹேவ் தி மெயில் ப்ரூஃப். என்கிட்ட மெயில் ப்ரூஃப் இருக்கு, நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஷூட் பண்ணீங்க, ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். மொபைல் ஃபோன் ஏன் சார் அலௌட் இல்ல? as per the trade union act படி அவர் என்ன உட்கார்ந்துனா கள்ளக்கடத்தல மீட்டிங்கா போயிட்டு இருக்கு டப்பிங் யூனியன்குள்ள. ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் தானே, வரவு செலவு கணக்கு கொடுக்குற மீட்டிங் தானே. எதுக்காக உள்ள ஃபோன்ஸ் அலௌட் இல்ல அப்படின்னா அவங்க 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களும் படம் பிடிக்க கூடாதுல? ஏன் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க? அண்ட் ஒன் மோர் திங், உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் பென் கேமரா வச்சு இல்ல, அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வச்சு இல்ல, இப்பயும் சொல்றேன், நான் வச்சு இல்ல. அப்படி வச்சிருந்தனா வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவர் என்ன கள்ளக்கடத்தல் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? திரும்பவும் சொல்றேன், பென் கேமரா நான் வச்சு இல்ல. ஓகே, அப்படி வச்சிருந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். அங்க அவ்ளோ பெண்கள் இருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வந்து அவங்க ஷாஜி மேல கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் மேடம். எஃப்ஐஆர் அவருக்கு கன்விஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால அவர் கதிரவன் பாலு ஷாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரெண்டு பேருமே. அதனால தான் இப்போ டெர்மினேஷன் பண்ணல. நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எங்களெல்லாம் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. நானா இருக்கட்டும், சின்மையா இருக்கட்டும், தாசரதி சார் இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், முரளிகுமாரா சார் இருக்கட்டும், எல்லாரையும் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. குற்றச்சாட்டை எப்படி நிரூபிக்க போறீங்க? கோர்ட் மே சார் ஓபன் ஆயிடுச்சுல, அவங்க வாயிலே வட சுட்டாங்களே. போலீஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரீஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்வாங்க அவங்க? சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நான் டிபேட்டுக்கு ரெடி. எப்போ எங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன் வித் ப்ரூஃப்.